இந்த டே கேன்ல எப்படி பார்த்தோம்னா, நம்ம நேத்து சொல்லியிருந்தோம் ரெட் கேன்ல தாண்டுனா அடுத்து நம்ம புள்ளி எதிர்பார்க்கலாம். ஆ அந்த 3லயுமே கிட்டத்தட்ட அந்த மாரி தான் இருக்கு. இப்ப இந்த இடத்த பிரேக் பண்ணணும். அந்த அளவுக்கு பிரேக் பண்ணி மேல க்ளோசிங் வச்சா மட்டும் நம்ம அடுத்தது நம்ம புள்ளிஸ் எதிர்பார்க்கலாம். அந்த மாரி செட்டப்லாம் இதுலயுமே இருக்கு. சரி ஓகே 15 மினிட்ஸ்ல பார்ப்போம் இந்த லெவல்ஸ் என்ன மாரி இருக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ் 15 மினிட்ஸ்ல வச்சுருக்கோம். இப்ப பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 82,593 அப்படின்னு நம்மளோட ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். செகண்ட பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு போன ஹை தான். 82,780 அப்படிங்கிறது செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. தேர்ட பொறுத்தவரைக்கும் 82,980 அப்படிங்கிறது வந்து நம்மளோட டே செட்டப் படி பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 82,980. சரி ஓகே. சப்போர்ட்ன்னு எடுத்துட்டோம்னா, 82,124 அப்படிங்கிறது நம்மளோட ஃபர்ஸ்ட்டு சப்போர்ட்டா இருக்கும். செகண்ட பொறுத்தளவுக்கு இந்த டேவோட லோ தான். 81,874. தேர்ட் சப்போர்ட் வந்து 81,609. சரி ஓகே. இது என்ன மாரி மூவ்மெண்ட்ஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல மார்க்கெட் வந்து மேல் நோக்கி போக வாய்ப்பு இருக்கு. இந்த தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணா மட்டும் தான் அடுத்து நம்ம புல்லிஷ் எதிர்பார்க்கலாம். அதுவரைக்கும் மார்க்கெட் வந்து இந்த இடத்துலருந்து இந்த ஹைலேருந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்